இந்த சமையலோட ஸ்மெல்லே ஸ்பெஷல் மெமரிஸ் தான். எக்ஸாக்டா வில்லேஜ் ஸ்டைல், அம்மா கைமணம், அந்த ஆத்தென்டிக் பள்ளிப்பாளையம் வைப். இன்னைக்கு நம்ம குக் பண்ண போறது பள்ளிப்பாளையம் சிக்கன், பட் ஒரு ஸ்பெஷல் ட்விஸ்டோட. எப்படின்னு பார்க்கலாமா? யூஸ்வலா இந்த ரெசிபியை நாட்டுக்கோழியில பண்ணுவாங்க, பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம சிக்கன் யூஸ் பண்ணி பண்ண போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம், 1 கப் அளவுக்கு ஸ்லைசஸை கட் பண்ண தேங்காய், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பு, அண்ட் இந்த ரெசிபியோட முக்கியமான இன்கிரீடியன்ட் இந்த வரமிளகா தான். எந்த ஒரு ஸ்பைசஸும் இல்லாமல் இந்த வரமிளகாவே அந்த சிக்கனோட ஃப்ளேவர் ஆசமாக கொடுக்க போகுது. பட் இது நம்ம டைரெக்டாக அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு வரமிளகாவில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை எடுத்துட்டு ஜஸ்ட் டாப்பில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி எல்லா வரமிளகால இருக்கிற சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் கிட்டத்தட்ட 15 to 20 வரமிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரெசிபியோட சோல் என்ன தெரியுமா? அஞ்சலி நல்லெண்ணெய். நல்ல சீசம் சீட்ஸ்ல இருந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால தான் இந்த அஞ்சலி நல்லெண்ணெயோட ரிச்னஸ் அண்ட் அரோமா ரீட்டைன் ஆகுது. மண் சட்டி நல்ல சூடானதுக்கு அப்புறம் அஞ்சலி நல்லெண்ணெயை தாராளமா சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வர்ற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும். நம்ம சீட்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சிருந்த வரமிளகா அண்ட் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் இதோட சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடையே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கன் பீசஸை இதோட சேர்த்துடலாம். அண்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துட்டு நல்லா ஒண்ணா வதக்கி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும், எந்த ஒரு ஸ்பைசஸும் ஆட் பண்ணாமல் இந்த ரெசிபி எப்படி அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக அண்ட் டேஸ்ட்டாக கிடைக்கும்னு. பட் சீரியஸாக சொல்கிறேன், ஜஸ்ட் ஒரு 4 இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த ரெசிபியை இவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக அண்ட் இதோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறது அந்த நல்லெண்ணெய் மட்டும்தான். லோ ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும் லிட்டை க்ளோஸ் பண்ணுங்க. சிக்கன் நல்லா தண்ணி விட்டு அதே குக் ஆகிடும். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் இந்த சிக்கனை நல்லா அந்த நல்லெண்ணெயோட ரோஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இது அப்படியே கூட சாப்பிடலாம். அண்ட் முக்கியமாக இது சப்பாத்தி அண்ட் ஹாட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். சிக்கனை ரோஸ்ட் பண்ணும்போது அஞ்சலி நல்லெண்ணெயிலிருந்து வர அரோமா அந்த ஸ்பைசஸோட மிக்ஸ் ஆகி ஒவ்வொரு பீசஸுமே ஜூஸியா, ரிச்சா அண்ட் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவே மாற்றிடும். அஞ்சலி நல்லெண்ணெய் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அண்ட் அஞ்சலி ஷாப்பிங் மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லயே அவைலபிளா இருக்கு. பள்ளிப்பாளையம் சிக்கன் வித் அஞ்சலி நல்லெண்ணெய், ஹெல்த்துக்கும் டேஸ்ட்டுக்கும் நோ காம்ப்ரமைஸ்.